Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote online happy shopping, BuyMote e-commerce private limited. My channel like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, bell icon தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது சுவையான சூப்பரான பட்டர் காலிஃப்ளவர் பட்டர் மசாலா. தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர், கசகசா, முந்திரி, வெங்காயம், தக்காளி, காலிஃப்ளவர் கரம் மசாலா. காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வடிகட்டிட்டு ஒரு கடாயில் ஆயில் போட்டு தக்காளி வந்து பச்சையாக தான் நம்ம போட போகிறோம். அதனால் வெங்காயத்தை வதக்குறோம். அப்புறம் பச்சை மிளகா, முந்திரி, கசகசா இல்லை ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். கடைசியாக பச்சை தக்காளியும் போட்டு அரைச்சிக்கிறோம். அப்புறம் ஒரு கடாயில் மறுபடியும் ஒரு பேனில் பட்டரை போடுறோம். பட்டரில் பட்டை, மசாலா, கிராம்பு, பிரிஞ்சி இலை அத்தனையும் போடுறோம். இந்த தக்காளியை போடுறோம். அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கினதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக கொதிக்க விடுறோம். தண்ணி கொஞ்சம் கம்மி தண்ணி நல்லா சுருண்டுற அளவுக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து காலிஃப்ளவரை போட போகிறோம். ஏன்னா காலிஃப்ளவரில் ஏற்கனவே மஞ்சள் இருக்குது, உப்பு இருக்குது. அதனால் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். இப்போ இதில் கசகசா, முந்திரி இது ரெண்டுமே நல்ல திக்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு நம்ம காலிஃப்ளவர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சப்பாத்தி ரெடி பண்ணுறோம். சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. அதனால் அடுத்தது நம்ம விருப்பத்துக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் பட்டர் மசாலா வச்சுக்கிட்டு சப்பாத்தி வச்சுக்கிட்டு சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் பட்டர் மசாலா ரெடி. அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதில் ஹைலைட்டே வந்து தக்காளியை வந்து பச்சையாக தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். அதனால் வந்து மறுபடியும் நம்ம கடாயில் வந்து வதக்கும்போது அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசம் வராமல் இருக்கும். மற்ற இதெல்லாம் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக 4 லெவலில் பண்ணணும். அப்போ தான் இதோட ஹைலைட்டு சூப்பராக இருக்கும்.